Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பாருங்கள் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம கொழுக்கட்டைனாலே அரிசி மாவு வச்சு தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டையை கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் மிதமான சூட்டில் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 hour இந்த மாவை நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாவு ஊறுற கேப்பில் நம்ம அதுக்கு தேவையான இனிப்பு பூரணத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் இந்த வெல்லம் லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வெல்லத்தை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு 1 கப் அளவு இப்போது துருவின தேங்காய் எடுத்து நான் உள்ளே சேர்த்துடுறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் பாகு எல்லாமே நல்லா சுண்டி வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை ஒரு பூரி கட்டை மேலே வச்சு
இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு இந்த இனிப்பு பூரணத்தை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லா எண்டுமே இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு இட்லி குக்கரில் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இட்லி குக்கரில் நீங்கள் தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை கோதுமை மாவு வச்சு நம்ம அழகாக செஞ்சிட்டோம். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பூர்ணம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது உள்ள. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.